கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. பிரியமான தேவ ஜனமே, இயேசுவானவர் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றார். ஆனால் அவர் கரையேறி ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்தாவின் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு சத்தம் உண்டாக கேட்கும் பொழுதே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பிரமித்திருப்பார்கள் சத்தத்தை கேட்டு. அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார் அல்லவா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்து மேல நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் நாம பரிசுத்தவான்கள், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாதுங்க. இயேசுவானவர் அடிக்கடி சொல்றாரு, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோன்னு ஏன் சொல்றாரு? நீங்க சொல்றீங்களா நானும் குமாரனா இயேசு ஒன்றா இருக்கிறோம், நான் இயேசுவோட இருக்கிறேன், இயேசுவோட இருக்குன்னு சொல்றீங்களா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தா எப்படி பார்த்து தெரியுமா? அதாவது கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. மகிமை நம்பிக்கையாய், மகிமை சாதாரண நம்பிக்கை, மகிமை உள்ள வரும்போது அலங்காரம் உண்டாகிறது. சரிங்களா? அவர் வந்து இன்னொரு ஜெபத்தை பண்றாரு பாருங்களேன். எப்படின்னு கேட்டாச்சுன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறி அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்று 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு சம்பாஷணை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜெபிக்கும் பொழுது மகிமை இறங்கி வருவதோடு மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் இறங்கி வர்றாங்க. எதுக்கு இறங்கி வர்றாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவுபடுத்துவதற்காக வர்றாங்க. இது மறுரூப மலையில் நடக்கிற சம்பவம். எங்க? மறுரூப மலையில் நடக்கிற சம்பவம். அங்கதான் ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்லுக்கு நிச்சயங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாயிற்று. மின்னல்களும் சப்தங்களும் அங்க உண்டாகி அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இவர் நம்ம பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோன்றான். அவன் தப்பா பேசுறான்னு கர்த்தர் அறிந்து நாம இங்க இருக்கிற நல்லதில் கீழே இறங்கி போனோம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த மகிமைக்குள்ளே அங்கே இருந்துடலாம் போல இருக்கு. ஊருக்குள்ள வந்தா பிரச்சனை, அந்த மகிமைக்குள்ளே இருந்துடலாம். அவ்வளவு பிரசன்னம், அவ்வளவு மகிமை. அந்த அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மகிமை அப்படியே வந்து நினைச்சிட்டு இறங்கிட்டு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து, மத்திய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து மோசையும் எலியாவும் இயேசுவோட கூட பேசுறாங்க. இனி நடக்க போற சம்பவத்தை குறித்து இயேசுவுக்கு நினைப்பூட்டுறாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மைக்கு யாரை கொண்டு நினைப்பூட்டினாலும் அதை செய்வதில் கவனமா இருக்க வேண்டும். அது செய்யறதுல கவனமா இருக்கணும். இவரை கொண்டா பாருங்க, யோவான் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் தான். ஆனா இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எப்படி? இப்பொழுது இடம் கொடு, நமக்கு ஏற்றதா இருக்குன்றார். இடம் கொடுக்கணும். அவன் சின்னவன் பெரியவன், இவனா இவரா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இவரா? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால ஜெபம் பண்ணும் பொழுது முகரூபம் மாறும். என்ன மாறும்? உங்க முகரூபம் மாறும். சரிங்களா? நீங்க ஜெபம் பண்ணிட்டு கண்ணாடியில பாருங்க, ஜெபிக்க முன்னால கண்ணாடியில பாருங்க, முன்னாலையும் பாருங்க, பின்னாலையும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நாங்களாம் பார்க்கிறோம்ல. சோத்திரம், மகிமை வெளிப்படும். உங்க முகம் அப்படியே மகிமையா மாறும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, இயேசுடைய முக ரூபம் மகிமையாய் மாறினது போல, பிரகாசமான வெண்மையாய் மாறினது போல, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த முகரூபம் மாறட்டும், மகிமை தங்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.